வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது புல்லியன் நாட் ஸ்டிச். இதுக்கும் சில்க் த்ரெட்டு 8 ஸ்ட்ராண்ட்ஸ் இல்லை 16 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீடிலில் வெளியில் எடுத்துட்டு பக்கத்தில் நீடில் குத்தி ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் எடுத்துருக்கோம் த்ரெட்டு அதே இடத்து பக்கத்தில் கொடுக்கணும். கொடுத்து ஃபுல்லாக வெளியில் எடுத்துறாங்க. நீடில் இப்படி பாதியோடு நிற்கட்டும். அதில் முன்னாடி நீடில் த்ரெட்டை 4-5 தடவை நல்லா சுற்றிக்கோங்க. உங்களுக்கு குட்டியாக வேணும்னா 5 டைம்ஸ் சுற்றலாம். உங்களுக்கு இந்த புல்லியன் நாட் பெருசாக வேணும்னா 15 டைம்ஸ்லேருந்து 20 டைம்ஸ் வரைக்கும் கூட சுற்றலாம். நீங்கள் உங்களுக்கு அளவு எந்த அளவு வேணுங்கிறத பொறுத்து தான் இந்த சுற்றுறது டர்ன் பண்ணுற ரொட்டேட் பண்ணுறோம்ல, இது அந்த அளவை கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 15 டைம்ஸ் சுற்றியிருக்கேன் நீடில். இப்போ நீடில் வெளியில் எடுக்கணும். ஃபுல்லாக வெளியில் எடுத்துக்கோங்க. கவனமாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் சுற்றியிருக்கோன்னா அந்த லூப் சுற்றியிருக்கோம்ல 15 டைம்ஸ் சுற்றிருக்கேன்னா அது கையை லூஸ் விட்டிங்கன்னா அது அப்படியே உருவிடும். பார்த்து கவனமாக ஒர்க் பண்ணுங்கள். டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் கையை வச்சு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெளியில் எடுக்கிறேன். இந்த லூப்பில் நீடில் வெளியில் வராது சம்டைம்ஸ். அப்போ மொத்தத்தில் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி லேசாக திருகி விடுங்க. நீடில் வெளியில் வந்துடும். மெதுவாக செய்யுங்க. ஃபோர்ஸாக இழுத்திங்கன்னா முடிச்சு சிக்கு விழுந்துடும். நல்லா கீழே இழுத்துட்டு ரொட்டேட் பண்ணி நீடில் வெளியில் எடுங்க. நீடில் நல்லா இழுத்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வந்துடும். நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிரும் உங்களுக்கு. இதுதான் புல்லியன் நாட் சொல்லுவோம். இந்த மாதிரி வந்துருச்சா நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த முடிஞ்ச இடத்துல அப்படியே குத்தணும். ஓகேவா? இவ்வளோ தான். இதுதான் புல்லியன் நாட்டுன்னு சொல்லுவோம். இது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இது ரோசஸ்லாம் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணுவோம். அகெயின் செய்கிறேன். நல்லா கவனமாக பாருங்கள். பக்கத்தில் குத்தி ஃபஸ்ட்டு குத்தின இடத்துலையே எடுக்கணும். எடுத்து ஃபிங்கரை வச்சு நீடில் பிடிச்சிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். 15 டைம்ஸ் 20 டைம்ஸ் கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்களும் என்னோடய பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் கொஞ்சம் சிக்காக இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா பொறுமையாக இழுங்க. மேலே உள்ள த்ரெட்டை நல்லா ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை இழுங்க. இப்போ டைட் ஆகிடுச்சா? டைட் ஆனதுக்கப்புறம் இந்த முடிஞ்ச இடத்துலையும் நீடில் அடியில் கொடுத்துருங்க. ஓகே. இதில் என்ன ஷேப் ஒர்க் பண்ணுன்னா ஒரு ரோஸ் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இந்த புல்லியன் நாட்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 தடவை புல்லியன் நாட் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி கிராஸாக போடணும். அகெயின் திருப்பி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போடணும். அடுத்து இங்கேருந்து இப்படி இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கிட்டு ஸ்டார்ட் ஆகி இங்கிட்டு இப்படி தள்ளி போட உங்களுக்கு பார்க்க ரோஸ் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஃபினிஷ் பண்ணனே ரோஸ் மாதிரி கிடச்சிரும். நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி தெரியும். இது அழகாக இருக்கும். இது எம்ப்ராய்டரி த்ரெட்லேயும் யூஸ் பண்ணியும் போடலாம். எம்ப்ராய்டரி த்ரெட்டுனா சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்தே போடுங்க. பார்த்தீங்களா? நீட்டாக இருக்கும். நல்லா ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.